வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, சமீபத்துல இந்திய விமானப்படை ஐரோப்பாவின் MBDA நிறுவனத்துடன் ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அதாவது MBDA நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட மிட்டியார் ஏர் டு ஏர் மிசைல்களை இந்திய விமானப்படையின் ஃப்ரண்ட் லைன் ஃபைட்டர் ஜெட் விமானமா இருக்கக்கூடிய ரஷ்ய தயாரிப்பு Su-30 MKI போர் விமானங்கள்ல இணைப்பது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. ஆனா MBDA நிறுவனம் மிட்டியார் மிசைல்களை ரஷ்ய விமானங்கள் இணைப்பதற்கு ஒத்துக்கொள்ளல. MBDA நிறுவனம் என்ன சொன்னாங்கன்னா, ரஷ்ய தயாரிப்பு விமானங்கள்ல தங்களோட ஏர் டு ஏர் மிசைல்களை பயன்படுத்த அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம இந்தியா உள்நாட்டிலே டெவலப் செஞ்சிருக்க தேஜஸ் விமானங்கள்ல பயன்படுத்துவதற்கு கூட அவங்க அனுமதி கொடுக்கல. அதாவது MBDA நிறுவனம் எதற்காக இப்படி செய்றாங்கன்னா, இந்தியா MRFA கான்ட்ராக்ட் மூலமா மிகப்பெரிய அளவுல ஃபைட்டர் ஜெட் விமானங்களை வாங்குவதற்கு திட்டமிட்டு இருக்காங்க. அந்த கான்ட்ராக்ட்ல ஐரோப்பிய நிறுவனங்களோட விமானங்களை இந்தியாவை வாங்க வைப்பதற்காக இது போன்ற ஒரு அரசியல MBDA நிறுவனம் செய்றாங்க. இந்த சூழ்நிலையில ஐரோப்பிய நாடுகளுக்கு எதிராக தற்போது ரஷ்யா களத்துல இறங்கி இருக்காங்க. ரஷ்யா Su-30 MKI போர் விமானங்கள்ல பயன்படுத்துவதற்கு ஒரு அதிநவீன லாங் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல இந்தியாவுக்கு ஆஃபர் செஞ்சிருக்காங்க. ரஷ்யா எந்த மிசைல இந்தியாவுக்கு ஆஃபர் செஞ்சிருக்க மிசைலோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன, ரஷ்யாவின் மிசைல் Su-30 MKI போர் விமானங்கள்ல இணைக்கப்படுவதன் மூலம் என்ன மாதிரியான அட்வான்டேஜ் இந்திய விமானப்படைக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது குறித்து நம்ம டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். ஒரு ஏரியல் காம்பேக்ட்ல இரண்டு விமானங்களும் நேருக்கு நேர் மோதும் பொழுது விமானங்கள்ல இருக்கக்கூடிய ஏர் டு ஏர் மிசைல்களோட கேப்பபிலிட்டி ரொம்பவும் ஒரு முக்கியமான ரோலை பிளே பண்ணோம். அந்த வகையில எப்பொழுதுமே பாகிஸ்தான் இந்தியாவை விட அதிக ரேஞ்ச் கொண்ட ஏர் டு ஏர் மிசைல்களை தங்கள் விமானப்படையில் பயன்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. 90களில் அமெரிக்க தயாரிப்பு அதிநவீன ஏர் டு ஏர் மிசைல்களை தங்கள் F-16 விமானத்துல இணைத்து பாகிஸ்தான் பயன்படுத்தி வந்துகிட்டு இருந்தாங்க. இதன் மூலமா பாகிஸ்தான் விமானங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருந்துச்சு. பாகிஸ்தான் சீனாவுடன் நெருங்கிய நட்புறவை வச்சிருக்காங்க. இதனால சீனா பல அதிநவீன ஆயுதங்களை பாகிஸ்தானுக்கு வழங்கி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில பாகிஸ்தான் விமானப்படை விமானங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் கொடுக்கும் வகையில சீனா தன்னிடமுள்ள PL-15 அப்படிங்கிற ஒரு அதிநவீன பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல கொடுத்திருக்காங்க. இந்த PL-15 மிசைல் ஒரு அதிநவீன ஏர் டு ஏர் மிசைல். இந்த மிசைல்னால 200 முதல் 300 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்தியன் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, சீனா வேணுமென்றே இந்த மிசைலோட ரேஞ்ச அதிகப்படுத்தி சொல்றாங்க. இந்த PL-15 மிசைல்னால அதிகபட்சமா 200 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மட்டுமே தாக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சூழ்நிலையில இந்தியா பிரான்சிடமிருந்து ரஃபேல் போர் விமானங்களை வாங்கி படையில் இணைச்சிருக்காங்க. இந்த விமானங்கள்ல மிட்டியார் பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த மிசைலோட செயல்திறன் இந்தியாவுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இதன் காரணமாக மிட்டியார் மிசைல்களை இந்திய விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள மற்ற விமானங்களையும் இணைப்பதற்கு இந்தியா திட்டமிட்டாங்க. இதனாலதான் MBDA நிறுவனத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. MBDA நிறுவனம் ரஷ்ய தயாரிப்பு விமானங்கள்ல தங்களோட மிட்டியார் மிசைல்களை இணைப்பதற்கு மறுத்துட்டாங்க. இந்த சூழ்நிலையில பெங்களூர்ல வச்சு ஏரோ இந்தியா 2025 நிகழ்ச்சி நடைபெற்று வந்துகிட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சியில தான் ரஷ்யா இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆஃபரை கொடுத்திருக்காங்க. அதாவது R-37M அப்படிங்கிற ஒரு லாங் ரேஞ்ச் ஏர் டு ஏர் கைடட் மிசைல ஆஃபர் செஞ்சிருக்காங்க. இந்த R-37M மிசைலோட எக்ஸ்போர்ட் வெர்ஷனை இந்தியாவுக்கு ஆஃபர் செஞ்சிருக்காங்க. இந்த மிசைல ஆஃபர் செஞ்சது மட்டுமல்லாமல் இந்தியாவிலே R-37M மிசைல தயாரிப்பதற்கும் ரஷ்யா ஒத்துக்கொண்டிருக்காங்க. ரஷ்யா கொடுத்திருக்க இந்த ஆஃபர் இந்திய விமானப்படையோட ஏரியல் காம்பேக்ட் கேப்பபிலிட்டிய மிகப்பெரிய அளவுல உயர்த்தும். ஏன்னா இந்த R-37M மிசைல் ஒரு அதிநவீன ஏர் டு ஏர் மிசைல். இந்த மிசைல்னால அதிகபட்சமா 200 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள ஏரியல் டார்கெட்டுகளை மிக துல்லியமா தாக்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த R-37 மிசைல்னால ஒலியின் வேகத்தை விட
6 மடங்கு வேகமா சென்று இலக்கை தாக்க முடியும். குறிப்பா சொல்லணும்னா 7400 km/h வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். இந்த மிசைல் உலகின் தலை சிறந்த ஏர் டு ஏர் மிசைல்கள்ல ஒன்று. தற்போது உலகின் வெகு சில நாடுகள்கிட்ட தான் 200 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரத்துல உள்ள ஏரியல் டார்கெட்டுகளை தாக்கக்கூடிய மிசைல் இருக்கு. இதனால ரஷ்யா இந்தியாவுக்கு இந்த ஆஃபரை கொடுத்திருப்பது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமா இந்தியா பாக்குறாங்க. ஏன்னா இந்தியா அஸ்த்ரா MK1, MK2 மற்றும் MK3 அப்படிங்கிற 3 மிசைல்களை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இதுல அஸ்த்ரா MK1 மிசைல் 110 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்கக்கூடிய மிசைல். இந்த மிசைல் வெற்றிகரமா டெவலப் செய்யப்பட்டு இந்திய விமானப்படையில் இணைக்கப்பட்டிருக்கு. ஆனா அஸ்த்ரா 2 மற்றும் அஸ்த்ரா 3 மிசைலோட டெவலப்மெண்ட் வேலைகள் இன்னும் நடைபெற்று தான் வந்துகிட்டு இருக்கு. அதனால அஸ்த்ரா 2 மற்றும் அஸ்த்ரா 3 மிசைல்கள் வெற்றிகரமா டெவலப் செய்யப்பட்டு இந்திய விமானப்படையில் இணைக்கப்படும் வரையில இந்தியா ரஷ்யாவின் R-37M மிசைல்களை பயன்படுத்தலாம். இந்த R-37M மிசைல்ல அதிநவீன சொபிஸ்டிகேட்டட் காம்பாக்ட் கைடிங் சிஸ்டம் இருக்கு. அது மட்டும் இல்லாம இனிஷியல் கண்ட்ரோல், ரடார் கரெக்ஷன் மற்றும் ஆக்டிவ் ரடார் ஹோமிங் சிஸ்டம் இந்த மிசைல்ல இருக்குது. இதனால இந்த மிசைல்கள் டார்கெட்டை லாக் செஞ்சா மிக துல்லியமான தாக்குதல்களை நடத்தும். ரொம்பவும் சேலஞ்சிங்கான சினாரியோஸ்ல கூட இந்த மிசைல் மிக சிறப்பா செயல்படக்கூடிய மிசைலா இருக்குது. இந்த மிசைல ஃபயர் அண்ட் ஃபர்கெட் பிரின்சிபல் முறையிலும் லான்ச் செய்ய முடியும். இதன் மூலமா டார்கெட்டை லாக் செஞ்சு மிசைல லான்ச் செஞ்சுட்டா டார்கெட்டை தன்னிச்சையாகவே கண்டுபிடித்து தாக்குதல் நடத்தும். இந்த மிசைல்னால குறைந்தபட்சமா 15 மீட்டர்ல இருந்து அதிகபட்சமா 25 கிலோமீட்டர் உயரத்துல உள்ள ஏரியல் டார்கெட்டுகளை தாக்கி அழிக்க முடியும். இதனால எதிரி விமானங்கள் உயரத்தை மாற்றி மாற்றி பறந்தாலும் இந்த மிசைல்னால பின்தொடர்ந்து சென்று தாக்க முடியும். R-37M மிசைல் 510 கிலோகிராம் எடை கொண்டது. இந்த மிசைல்ல 60 கிலோகிராம் எடை கொண்ட ஹை எக்ஸ்ப்ளோசிவ் பிராக்மெண்ட் வார்ஹெட் இருக்குது. இந்த மிசைல் 4 மீட்டர் நீளம் கொண்டது. R-37M மிசைல் இந்திய விமானப்படையின் ஃப்ரண்ட் லைன் ஃபைட்டர் ஜெட் விமானமான Su-30 MKI போர் விமானங்கள்ல இணைக்கப்படுவதன் மூலம் விமானத்தோட காம்பாக்ட் ரேஞ்ச் மிகப்பெரிய அளவுல அதிகரிக்கும். தற்போது Su-30 MKI போர் விமானங்கள்ல R-77 மிசைல் தான் பயன்படுத்தப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இந்த R-77 மிசைல்னால 80 கிலோமீட்டர்ல இருந்து 110 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள ஏரியல் டார்கெட்டுகளை மட்டுமே தாக்க முடியும். இதனால என்னதான் Su-30 MKI போர் விமானங்கள் ஒரு சிறந்த விமானமா இருந்தாலும் அந்த விமானத்தோட காம்பாக்ட் கேப்பபிலிட்டி குறைவான தாக்குதல் தூரம் கொண்ட ஏர் டு ஏர் மிசைல் இணைக்கப்பட்டிருப்பதனால சற்று மட்டுப்பட்டு இருக்கு. தற்போது இந்த புதிய R-37M மிசைல் இணைக்கப்படும் பொழுது Su-30 MKI போர் விமானத்தோட காம்பாக்ட் கேப்பபிலிட்டி மிகப்பெரிய அளவுல அதிகரிக்கும். இதனால R-37M மிசைல Su-30 MKI போர் விமானங்கள்ல இணைப்பது ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்னு இந்தியன் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இந்த R-37M மிசைலை பயன்படுத்தி தொலை தூரத்துல பறக்கக்கூடிய ஹை வேல்யூ டார்கெட்டுகளான அவாக்ஸ் விமானம், டேங்கர் விமானம், C4 ஐ-ஸ்டார் பிளாட்ஃபார்ம்ஸ் போன்ற விமானங்கள் மீது தாக்குதல் நடத்த முடியும். இதனால எதிரி விமானங்கள் தொலை தூரத்துல பறந்து கொண்டிருக்கும் பொழுதே இந்திய விமானப்படை விமானங்கள்னால தாக்கி அழிக்க முடியும். R-37M மிசைல Su-30 MKI போர் விமானங்கள்ல இணைப்பதன் மூலம் எதிரி விமானங்கள் தொலை தூரத்துல இருக்கும் பொழுதே தாக்கி அழிக்க முடியும். இதனால Su-30 MKI போர் விமானங்களோட சர்வைவபிலிட்டிய அதிகப்படுத்த முடியும். ஒரு யுத்த நேரத்துல இது போன்ற பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல்கள் இந்திய விமானப்படை விமானங்களுக்கு ரொம்பவும் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். இந்தியா இந்த R-37M மிசைல வாங்கி இந்திய விமானப்படையில் இணைப்பதோடு நிக்க கூடாது. கூடிய விரைவில் உள்நாட்டு தயாரிப்பு அஸ்த்ரா MK2 மற்றும் MK3 மிசைல்களை அதிவேகமா டெவலப் செய்து இந்திய விமானப்படையில் இணைக்கணும். அப்பொழுதுதான் ஏர் டு ஏர் மிசைல் விஷயத்துல மற்ற நாடுகளை இந்தியா நம்பி இருக்க வேண்டிய நிலை இருக்காது. இந்த ஏர் டு ஏர் மிசைல்களோட விலையும் ரொம்ப அதிகம். இதனால ஒரு யுத்த நேரத்துல அதிக ஏர் டு ஏர் மிசைல்கள் தேவைப்படும் பொழுது யுத்தத்தை நடத்த ஆகும் செலவும் இந்தியாவுக்கு அதிகரிக்கும். ரஷ்யா R-37M மிசைல இந்தியாவிலே தயாரி
தயாரிப்பதற்கு ஒத்துக்கொண்டிருப்பதனால இந்த மிசைலோட விலையும் சற்று கம்மியா தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்தியா ரஷ்யாவுடைய இந்த R-37M மிசைலோட ஆஃபரை ஏற்றுக்கொள்ளலாமா, இல்ல உள்நாட்டு அஸ்த்ரா MK2 மற்றும் MK3 மிசைல இந்தியா தயாரிக்கும் வரைக்கும் காத்திருக்கலாமா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.